ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்பவே வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. நம்மளோட ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் சென்ட் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி போடுங்கன்னு கேட்டீங்க. பட் நான் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. பட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணு பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பிஞ்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க அடாப்ட் எஸ்எஃப்எம். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, அதையே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் மீடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு உங்களுக்கு இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பாய் கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் போட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேஜ் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் பண்ணி சேர்க்க ரைட் சைடில் அது கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பிக் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த சைஸ் வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு கேளுடைய ஐபிக்கு மட்டும் வந்து பண்ணாக்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு பிக் கொடுத்துருக்கேன். பட் அந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க இந்த இடத்துல ஐபிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நான் ஒரு பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக பிக்கு கீழே ஜஸ்ட் இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர்ஸ் எந்த இருக்கோ அந்தளவுக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக்குடைய கண்ணு மட்டும் வந்து பண்ணாக்க ஷோ ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பண்ணாக்க 3.09 செகண்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க கட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா ஐபிக்கு சேஞ்ச் ஆச்சு. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மில்லர்ஸ் பட்டன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிளிக் சூப் பண்ணினாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கேஸ், இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் have fun guys.